உங்க பேரு? பரமேஸ்வரி. நீங்க? விஜி. ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 படம். ராஜாராணி 3, அதுக்கப்புறம் ஜில்லுன்னு ஒரு காதல். 5 படம். குட்டி தனுஷ் மூவி, அதுக்கப்புறம் எல்லாமே பிடிக்கும். பட் இது மெயின் எல்லாமே லவ் மூவியா இருக்கு. அப்படியா? இல்ல அப்படி இல்ல, தனுஷ் பிடிக்கும்ன்றதுனால. மத்தபடி லவ் மூவிஸ் பிடிக்கும், அவ்வளவுதான். இல்ல ஒரு மூவி தாங்க தனுஷ் மூவி. உடனே தனுஷ் பிடிக்குன்றீங்க நியாயமா? இருக்கு தனுஷ் மூவி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த உங்களை ஒரு பெரிய வீட்டுக்குள்ள விட்டுறாங்க, பிக் பாஸ் மாதிரி ஒரு வீடு. ஆனா 3 பொருள் எடுத்துட்டு போலாம். என்னென்ன எடுத்துட்டு? ஆமா, என்னென்ன? அவன் இன்னும் திருந்தல மாமா. மொபைல் எடுத்துட்டு போலாம். நெக்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு போலாமா? டாக். அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் ஏன் ஸ்நாக்ஸ் நிறைய? ஏன்னா சோறு தனியா போடுறாங்களா, எதுக்கு ஸ்நாக்ஸ்? இருந்தாலும் ஸ்நாக்ஸ் அது என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும் ஸ்நாக்ஸ் மாதிரி வராதுல்ல. அப்போ என்னதான் பிரியாணி கொடுத்தாலும் தொட்டுக்க ஊருக்கா வேணும், ஏதாவது போட்டா அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே. லவ் பிடிச்ச மூவி சொல்லிட்டீங்க. பிடிக்காத மூவி? என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கவே கூடாது. ஐயோ, இப்பெல்லாம் கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? இருக்கா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இருக்கு. என்ன? சொல்லுங்க. சில மூவிஸ் எல்லாம் பார்க்கும் போதே மொக்க கான்செப்டா இருக்கும்ல. என்ன அப்படி பார்த்தா இப்போ கண்ணகின்னு ஒரு மூவி பார்த்தோம் இல்லையா? அது கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க 2 பேரும் அப்புறமா அடிச்சுக்கீங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு ஓகே தாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகே தான். பட் கிளைமேக்ஸ்ல வந்து சம்திங் கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும், ஆனா பொண்ணுங்க லைஃப் எப்படி இருக்கும் அதுதான் வாட் எவர். பட் எனக்கு அது ஏதோ சம்திங் அவங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும் டிசப்பாயிண்டா இருக்கும், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஒரு படம் பார்த்திருப்பீங்க, இந்த படம் என் லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன படம்? ராஜாராணி. இப்போ நீங்க ஒரு ஜோக் சொல்ல போறீங்க. அந்த ஜோக்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஒரு ஜோக்கான உங்க ஃப்ரெண்டே கல்ல கொண்டு அடிக்கிற மாதிரி இருக்கணும். சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் சிவப்பு ஷூ போட்டுட்டு வெள்ளை பேண்ட் போட்டுட்டு கருப்பு சொக்கா போட்டுட்டு போறான். அவனை எல்லாரும் ராமசாமின்னு கூப்பிடுறாங்க. ஏன்? புரியல. கருப்பு கலர் ஷூ, வெள்ளை கலர் பேண்ட், கருப்பு கலர் சட்டை போட்டுட்டு போறாங்க. அவனை எல்லாரும் ராமசாமின்னு கூப்பிடுறாங்க. அவன் பேரு ராமசாமியா இருக்கும். ஐயா, என் ஜோக்கோட சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயா. சரி, அங்க முடிஞ்சிருச்சு. நான் இங்கிட்டு வரேன். வேற கொஸ்டின் கேட்கணுமா? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோட பிடிச்ச 5 படம். பிடிச்ச ஹீரோன்லாம் யாரும் இல்ல. படம் சொல்லு. என்ன படம்? 5 படம். எனக்கு 96 ரொம்ப பிடிக்கும். 1. அப்புறம் சீதாராமன் பிடிக்கும். 2. இப்போ இவ சொன்னனாலே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கண்ணகி நல்லா இருந்தது. 3. அப்புறம் ரீசெண்டா செவ்வாய்க்கிழமைன்னு ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமைன்னு ஒரு படமா? ஓகே, படம் இருக்கு. 4. நல்லா இருக்கும். ஒருவேளை இருக்குமோ? ஆமாங்க, மொத 2 படத்துல ஹீரோயின் சேர மாட்டாங்க. அழுக வந்துச்சுல, நம்மள எமோஷனலா அழ வச்சுட்டாங்கல்ல. அவங்க கிரியேட் பண்ண ஸ்டோரி தானே நம்மள அழுக வச்சுட்டாங்கல்ல. கண் கலங்கிட்டீங்களா? பயங்கரமா 96 இப்போ பார்த்தாலும் அழுக வந்துரும். எத்தனை டைம் பார்த்தாலும் அழுக வருது. அதாவது அதுல முதல் காதல் தோல்வியா இருக்கும், அதனால அழுக வரும். ஓகே, நிறைய பேருக்கு அது முதல் காதல் தோல்வி ஆனதுனால அந்த ஃபீலிங் நினைச்சு அழுவாங்க. நீங்க அழுதுக்கான காரணம்? சாம்பார் ஆப் எனக்கு ஒருத்தவங்க லைவ் பார்க்கும்போது அழுக வரும்ல. அந்த படம் பாக்குறவங்க உங்க லவ்வரை மிஸ் பண்றவங்க தானத்தானே அழுவோம். இவ லவ் பண்ணிட்டு தான் இருக்கா, இவ எமோஷனலா ஒரு கதை கேட்டா அழுவா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ.
இல்ல உங்களை தான் கேட்டேன். ஏன்னா அது பாக்கும்போது அழுக வந்துச்சு. ஏன் வந்துச்சு? அதுதான் அவங்க ரெண்டு பேரும் சேரல, அதனால எனக்கு விஜய் சேதுபதியை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருந்தது. இப்ப விஜய் சேதுபதிக்காக எழுதிக்கலாம் இல்ல உங்க காதல் சேரலன்னு இல்ல இல்ல அப்படிலாம் அழுவல, அவனை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எனக்கு அழுக வந்துச்சு, என்ன எமோஷனலா அழுக வச்சுட்டாங்கல்ல, அதுதான். சரி ஓகே. இப்போ பிடிக்காத படத்தை சொல்ல போறீங்க எனக்கு. பிடிக்காத படம்னா பேர்ல எனக்கு பிடிக்காத படம்னா அதுல பார்க்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்கலன்றப்போ அதை ஏங்க, பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க இதெல்லாம் ஒரு படமான்னு தோணும். ஞாபகமே இருக்காது இல்ல, நமக்கு பிடிக்கலன்றப்போ அதை மறந்துடுவோம், பிடிக்காத விஷயத்தை மறந்துடுவோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. இப்போ நீங்க ஒரு ஜோக் சொல்ல போறீங்க. ஜோக் இப்படி ஜோக் வந்துட்டு ஜோக்ல என்ன சொல்ல வராது, நான் கொஞ்சம் ரொம்ப சீரியஸ். சரி சீரியஸா ஒரு ஜோக் சொல்லுங்க. டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல ஏ மக்கட்ட 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 டேய் ஒண்ணாலடா போடா அப்படி போடா. ஒருத்தன் அப்படிதான் பைக் எடுத்து சாவி எடுத்தான், வண்டி ஸ்டார்ட் பண்ணான், இருக்குன்னு முறுக்குனா வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னுச்சு, இறங்கி திப்பு திப்புன்னு ஓடி போயிட்டு ஒரு வீட்டுக்கு காலிங் பெல் அடிச்சுட்டான். இப்போ அவன் என்ன வாங்குவான்? என்ன வாங்குவானா? காலிங் பெல் அடிச்சு என்ன வாங்குவான்? மூச்சு வாங்குவான். ஏங்க இங்க தாங்க கேட்டாங்க, நீங்க எதுக்கு இங்க கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணுவீங்க? இதுக்கு அங்க நீங்க பதில் சொல்லக்கூடாது, இங்க தான் பதில் சொல்லணும். நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சரி, ரெண்டு பேருக்குமே சேர்த்து கேக்குறேன். ஒரு போலீஸ்காரன் ஒரு திருடனை பிடிக்க போறாங்க, ஆனா பிடிக்க போகும்போது எல்லாரும் கால்ல கேரி பேக் கட்டிட்டு போறாங்க. ஏன்? திருடன் பிடிக்கும் போது கேரி பேக் கால்ல கட்டிட்டு போறாங்க. அந்த அளவுக்குலாம் நமக்கு மூளை இல்ல. எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் மூளை கிடையாது. அது அண்டர் கவர் ஆபரேஷன். ஓ எப்படி மொக்கையா இருக்கு, நீங்க மொக்க அதுக்கு தாங்க மொக்க காமெடி. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. மொக்கையா இருக்கு. சரி, நான் ஒண்ணு கேட்கவா? அதான் இது அதுதான் தேவை. தோசைல ஏன் ஓட்டையா இருக்கு? தோசை எங்க ஓட்டையா? ஓட்டையா தான் இருக்கும் தோசை, நல்லா பார்த்தா தெரியும். ஏன்னா அது வேற யாரும் ஓட்ட போட முடியாது. இல்ல, ஏன்னா அது சுடுறோம்ல, அதனால.